பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீர் செய்த நன்மைகளை உம்முடைய நாமத்திற்கும் வசனத்துக்கும் சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, செயல்களில் மன்னவனே, செயல்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக, வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமது கர்த்தர் இந்த வசனத்தில் 2 வகைகளில் தம்முடைய மகத்துவத்தை காண்பிக்கிறார். ஒன்று, ஆலோசனையில் ஆச்சரியமானவராம், செயல்களிலே மகத்துவமானவராம். நமது வாழ்வில் அனுபவசாலிகளை நாம் சந்திக்கிறது உண்டு. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தங்களது வாழ்வில் அவர்கள் அறிந்த அதே மாதிரியான பிரச்சனையை சரியாக ஒருவேளை அவர்கள் சமாளித்திருந்தார்களே, ஆனால் நாம் அவரிடத்திலே ஆலோசனை கேட்கும்போது அவர்கள் தங்களுக்கு தெரிந்த ஆலோசனையை நமக்கு சொல்லுவார்கள். ஆனால் சில நேரங்களிலே நமது பிரச்சனைக்கு அது கொஞ்சம் கூட ஒத்தே வராது. அதை கேட்டு அதன்படி செயல்படுவோமே, ஆனால் சில நேரங்களில் பிரச்சனை அதிகமாகிவிடும். ஏண்டா கேட்டோம் என்று ஆகிவிடும். ஆனால் கர்த்தருக்கு தெரியாமல் ஒரு காரியம் கூட சம்பவிக்காது என்று வேதம் சொல்வதினாலே, நாம் எதையாவது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது ஆரம்பத்திலேயே இதற்கு ஆண்டவர் தான் சரியான தீர்வு என்று அவரிடத்தில் போய்விடுவோமே, ஆனால் செயலின் முடிவை அறிந்தவர் அவராக இருக்கிறதினாலே அதற்கு வேண்டிய சரியான ஆலோசனை என்னவென்பதை அழகாக நமக்கு சொல்லி அதன்படி நம்மை நடப்பித்து அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாததாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவராக இருக்கிறதினாலே அதற்குண்டான சரியான வழியை காண்பிக்க கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இப்படியாய் ஒரு சகோதரர் குடும்பத்தின் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கேட்போம் பிரியமானவர்களே.
ஒரு நாள் மழலை பகுதியிலிருந்து ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு ஒரு தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை. நான் ஹிந்து தான். ஆனால் ஏதோ சில காரியங்களுக்கெல்லாம் இங்கே நிறைய பேர் வரும்போது அவங்களுக்கு சரியான ஆலோசனையை இங்கே ஆண்டவர் கொடுக்குறதா சொல்லி வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணி என் குடும்பத்துலேருந்து இந்த பிரச்சனையை எப்படி நீக்கிறது அப்படின்னு நீங்கள் எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா ஆண்டவர்கிட்ட அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்கள். ஐயா எனக்கு சொல்லவே வெக்கமாக இருக்குது அப்படின்னாங்க. பரவாயில்ல சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள். ஐயா நான் மணலி பகுதியில் இருக்கிறேன். என்னுடைய கணவர் பக்கத்தில் இருக்கிற சிடிசிஎல்ல ஒரு நல்ல என்ஜினியராக இருக்கிறார். கை நிறைய சம்பாதிக்கிறார் ஐயா. ஆனால் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, குடிக்க மாட்டார், சிகரெட்டு பீடி எதுவும் கிடையாது. ஆனால் பயங்கரமான கஞ்சனாக இருக்கிறார். அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. பாருங்களேன், அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 4 உருளைக்கிழங்கு கொண்டாந்து கொடுப்பாரு, ஒரு 4 கத்திரிக்காய் கொடுப்பாரு. எல்லாமே இவ்வளோதான் நீ செயல்படணும், இவ்வளோதான் நீ சமைக்கணும்னு சொல்லுவார். பிள்ளைங்க கேட்பாங்க, அம்மா நம்ம ஆசைப்பட்டு கேட்டால் கூட அப்பா எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டார். ஆனால் என்னைக்கு நான் ஒரு நாளைக்கு ஏதாவது பிள்ளைங்க கேட்கப்போ வாங்கி வந்து கொடுப்பாரு. இன்னும் சில காரியம்லாம் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்கய்யா அப்படின்னாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு. பட்டு புடவை கட்டினேங்கன்னா நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, என் பின்னாலேயே நின்றுக்கிட்டு இருப்பார். ஏன்னு கேட்டால் கண்ட இடத்துல உட்காந்துராத, புடவை நாசமாயிடும்னு. இதெல்லாம் கேட்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பார்க்குறவங்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி ஆனால் கேட்டால் சொல்கிறாரு, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் நான் தான், அதனால் எனக்கு தான் தெரியும், நீ இஷ்டம் போல செலவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது இப்படின்லாம் கேட்குறாருயா. இவ்வளோ கஞ்சத்தனமாக சோப்பு வாங்கினாங்க ஐயா. அந்த சோப்பை 2 துண்டாக வெட்டி பையனுக்கு பாதி பொண்ணுக்கு பாதின்னு கொடுப்பாரு. இன்னொரு சோப்பை 2ஆக வெட்டி நீ பாதி நான் பாதினுவார். இப்படி மாதத்துக்கு 2 சோப்பு தான், இவ்வளவுதான்னு சொல்லி நடத்துறார். ஆனால் யாருக்கு சேர்த்து வைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இப்போ வாழ வேண்டிய வயசில், பிள்ளைங்க சாப்பிட வேண்டிய வயசில் பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்காம இப்படி பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்கியா. இது என்ன ரீசன், என்ன காரணம், கொஞ்சம் ஏசப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. எனக்கு நிஜமாகவே இந்த என்ன சொல்கிறது, இந்த பிரச்சனை மகா புது பிரச்சனையாக இருந்தது. இது என்ன நல்ல மனுஷன், யாருக்கும் கொடுக்கல, வேறு எந்த தவறான உறவுகளும் இல்லை, இது என்ன தான் நடக்குது இவருக்குன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் ஒன்று செய்யுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் உபவாசம் போட்டு கருத்தெடுப்பேன், இதை என்னன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு மறுநாள் நான் உபவாசம் போட ஆரம்பித்தேன். 2வது நாள் உபவாசம் போடும்போது ஆண்டவர் சொன்னார், நான் காட்டுறது ஒரு காரியத்தை நீ பார் அப்படின்னாரு. ஒரு வீடு, அந்த வீடை நான் பார்த்ததில்லை. அது ஒரு வேளை அவங்க வீடு போல இருக்குது. அந்த வீட்டில் ஒரு டேபிள் மேலே ஒரு பச்சை கலர் பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை இந்த மனுஷன், அவரை நான் பார்க்கல, இதுவரை பார்த்ததில்லை. ஒருத்தர் நின்றுக்கிட்டு அந்த பெட்டியை திறக்கிறாரு. திறந்து உள்ளேருந்து ஒரு புத்தர் சிலையை எடுத்து அந்த துணிக்கு மேலே வைக்கிறாரு. அந்த கையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து அந்த புத்தர் பாதத்தில் வச்சு கண்ணில் ஊற்றிக்கிட்டு உள்ளே வச்சுட்டு புத்தரை கும்பிட்டுட்டு மூடிடுறாரு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே புத்தர் கும்பிடுறாரு, அது தப்பா? தப்பு தான், ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படலையேன்னு. இல்லை மகனே, இது ஒரு விதமான ஆவி, தரித்திர ஆவி இந்த மனுஷனுக்கு பிடிச்சிருக்குது. புத்தர் யார், நல்ல என்ன சொல்கிறாங்க, புத்தர் ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்னு. ஆனால் அந்த மனுஷன் கடைசியில் என்னமோ துறவரம்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு அவன் வாழ்க்கை கூட ஒழுங்காக வாழாமல் போய் சேர்ந்தான். அதனால் இது ஒரு தரித்திர ஆவி மகனே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஓஹோஹோஹோ, எல்லாம் இருந்தால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு தரித்திரமாக இதுன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் ஒன்று செய்யுங்க, அடுத்த 2 நாள் கழித்து வந்த உடனே உங்கள் வீட்டுக்காரரை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா நான் விஷயத்தை சொன்னேன்னா அவர் டக்குன்னு புரிஞ்சுக்குவார். அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை சொல்லி நான் அவருக்கு சொன்னேன்னா நான் சொல்லி ஏதோ நான் பேசுகிறேன்னு ஆகிடும். ஆனால் உங்களுக்கும் தெரியாத விஷயம், எனக்கும் தெரியாத விஷயம், இந்த புத்தர் விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் என்ன பெட்டிக்குள்ள அந்த பெட்டியை திறக்கவே மாட்டார், பூட்டு சாவியோடு சுற்றிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு. நாங்கள் கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னோம். கடைசி அந்த அம்மா அந்தவரை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தப்போ நான் கேட்டேன், பிரதர் என்ன பிரதர், ஏன் பிரதர் நல்லா சம்பாதிக்கிறீங்க, தப்பாக நினைக்காதீங்க, மனைவி பிள்ளைகளுக்கு நல்லா செலவு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், ஐயோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எப்படி வேஸ்ட்டாக போட்டுருதுன்னு. ஐயா நீங்கள் சம்பாதிக்கிறதே உங்கள் மனைவிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தான், நல்லா செலவு பண்ண வேண்டியது தானே. இந்த வயசில் பிள்ளைகளுக்கு சாப்பிடவோ துணிமணி கட்டவோ நீங்கள் சரியாக அவங்கள அனுமதி, ரொம்ப ஏகபோகமாக நாசம் பண்ணால் தான் தப்புங்கய்யா, நியாயப்படி கொடுக்க வேண்டியது. எவ்வளோ வருத்தமாக சொல்கிறாங்கன்னா உடனே அந்த சோப்பு விஷயமெல்லாம் அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா பாருங்கள் எவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு. இல்லைங்க நான் சின்னதுலேருந்தே நான் கொஞ்சம் சிக்கனம், நான் சொன்னேன், ஐயா இது சிக்கனம் கிடையாது, உங்களுக்கு ஒரு பொல்லாத பிரச்சனை இருக்குது அப்படின்னு. உடனே அவர் என்ன பிரச்சனை இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னாரு. ஐயா உங்கள் வீட்டில் ஒரு பச்சை பெட்டி இருக்குதா, இதான் உங்கள் பெட்டி கலரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. அதுக்குள்ளே ஒரு புத்தர் சிலை இருக்குதா, இந்த புத்தர் யார் தெரியுமா,
ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தாலும் ஒன்றும் இல்லாதவனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடனவன். ஏன்? அவனை நல்லா தானே வச்சுருந்தாரு ஆண்டவர். நல்லா வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? இல்லாமல் எல்லாத்தையும் தரித்திரம் தருவன். எதுக்கு ஓடினா ஏது ஓடினான்னு இலங்கையில் போய் கேட்டால் தான் தெரியும். அதனால் இந்த மாதிரியான எதையாவது, ஐயா கருவாடை கையில் வச்சுங்கன்னா கையில் கருவாட்டு நாற்றம் அடிக்கும், மல்லிகைப்பூவை கையில் வச்சுன்னா கையில் மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். அந்த மாதிரி எதை கும்பிடுறோமோ அந்த புத்தி தாயா நமக்கு சேரும். அதனால் நல்லதாக இருக்கிற இயேசுகிட்ட வாங்கய்யா, சந்தோஷமாக எல்லாத்தையும் கொடுக்குறவர் எல்லாருக்கும். அவருக்குன்னு ஒரு எதையுமே வச்சுக்கல. நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கே கொடுக்க மாட்டேன்றீங்க, என்னையா இது கொடுமை அப்படின்னு சொன்ன உடனே இப்படி பரதாபமாக பார்த்தார். அப்படியா சொல்கிறீங்கன்னாரு. என்னையா இந்த வயசில் பிள்ளைகளுக்கு கொடுக்குறத விட்டுட்டு வயசான காலத்தில் கொடுத்தீங்க பிள்ளைகளுக்கு, அதுங்க செத்து போகிற நாளில் நல்லா எடுத்து கொடுங்கன்னு சொன்ன உடனே அவர் கண்ணீரோட, பாஸ்டர் ஒரு வழியாக எனக்கு புத்தி தெளிஞ்சிச்சு பாஸ்டர், பிள்ளைகளுக்கு தான் சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒருவேளை எனக்கு முன்னால் என் பிள்ளைங்க செத்துட்டா ரொம்ப பரதாமான நிலையாக இருக்கும், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாளையிலிருந்து என்னை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தார் 2 பேரும் அழகாக ஜெபம் பண்ணி அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற செய்தார். பாருங்க, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயல்களிலே மகத்துவமானவர். கர்த்தர்கிட்டே போயிடலாமா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆலோசனை பெரியதாக இருக்கட்டும் ஐயா, உம்முடைய செயல்கள் மகத்துவமாக இருக்கட்டும். எங்களை தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.